Hi students, welcome back to Arish Maths Academy. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல இருக்கிற problems வந்து பார்க்க போறோம். First problem நான் கொடுத்திருக்காங்க பாருங்க. Filling the blanks. First வந்து -19/5 lies between the integers dash and dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு எதில கேட்டிருக்காங்க? Integersனு கேட்டிருக்காங்க. Integerனா நமக்கு தெரியும் z set எப்படி இருக்கும் நமக்கு? -3, -2 -1 0 1 2 அப்படின்னு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது -19/5. இப்போ 19 5 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 3 5s are 15 ரிமைனிங் 4 வரும். இப்போ பாயிண்ட் வச்சோம்னா நம்ம இங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். 8 5s are 40 0. அப்ப நமக்கு இந்த நம்பர் என்னன்னு கிடைக்குது? இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 19/5 அப்படின்றது 3.8 அப்படின்னு நமக்கு கிடைச்சதா? இப்போ இது நம்பர் லைன்ல எங்க இருக்கும் பாருங்க, இன்டிஜர். அப்ப இந்த லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்க 0 1 2 அப்படின்னு இந்த சைடு போகும். இந்த பக்கம் -1 -2 -3 நெக்ஸ்ட் -4 வரும். நான் அது வந்து ஒரு கேப் விட்டு எழுதி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, நமக்கு இங்க என்ன கிடைச்சது? -3.8 கிடைச்சது. அப்ப இந்த நம்பர் நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு மைனஸ்ல இருக்கு, அதனால -3ல இருந்து எடுத்துக்கிறேன் நானு. மைனஸ் இந்த பாயிண்ட் -3.1, நெக்ஸ்ட் -3.2 -3.3 -3.4 -3.5 -3.6 -3.7 -3.8 -3.9 இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் என்னது நமக்கு? -3.8. அப்ப இந்த 3.8 அப்படின்றது எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு நடுவுல இருக்குன்னு பாருங்க, -4க்கும் -3க்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? -9/5 lies between the integers -3 and -4. Next second question பாருங்க. The decimal form of the rational number 15/-4 is dash னு கொடுத்திருக்காங்க. நம்ம டெசிமல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். எப்படி போட்டிருப்போம்? நம்ம டினாமினேட்டர் நம்பரை நம்ம டென்ஸோட மல்டிபிளா மாத்தணும் அப்படின்றப்ப பார்த்திருப்போம். அப்ப நமக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது? 15/-4. இந்த மைனஸ் நம்ம மேல எடுத்து போய் எழுதிடலாமா? அப்ப என்ன வரும்? அப்போ -15/4 அப்படின்னு எழுதுவோமா? நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்தா அதை டெசிமல் ஃபார்ம்ல மாத்தணும் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம்? நம்ம டென்ஸோட மல்டிபிள்ஸா எழுதுவோம் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்போ -15/4 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு இங்க 10 ஆவோ 100 ஆவோ 1000 ஆகுமோ வருமான்னு பாருங்க. இங்க 10ன்றது வராது. அப்போ 100 வருமா பாருங்க. இந்த 4 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு 100 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 பண்ணா கிடைக்குமா? அப்ப நான் கீழே 25 ஆல மல்டிபிள் பண்றேன், நான் மேலேயும் 25 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ 4 × 25 100 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஆகும், நமக்கு மைனஸ்ன்னு வரும். 15 × 25 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 375 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. நமக்கு டினாமினேட்டர்ல 2 zeros இருக்கு. அப்ப மேல இருக்க நம்பர் என்ன பண்ணுவோம்? நம்ம ரைட் சைடுல இருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். அப்ப வச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? -3.75. நம்ம ரைட் சைடுல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 5 7க்கு அப்புறம் நமக்கு பாயிண்ட் வைக்கிறோம். அப்ப -3.75 அப்படின்றது தான் ஆன்சர். Next, third question. The rational numbers -8/3 and 8/3 are equidistant from dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து நம்பர் லைன்ல ஈஸியா நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்படி ஒரு நம்பர் லைன் வரையுமா? நம்ம சென்டர்ல என்ன எடுப்போம்? 0ன்னு எடுப்போம். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் -1. ரெண்டுமே அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் எடுப்போம். இதே போல எழுதும் போது நான் இங்க என்ன பண்றேன்? 8 அப்படின்ற நம்பர் எடுக்கிறேன். 2 3 4 அது போல இருக்குன்னு வச்சுங்க. அதே போல இந்த சைடு என்ன வரும்? நமக்கு -8 அப்படின்ற நம்பர் வருமா? இங்க -2 அது போல இருக்கும். இங்க அதே போல 2. இங்க பிளஸ் சைடு எப்படி போகுது அதே போல தான் நமக்கு மைனஸ் சைடும் போகும். இப்போ இங்க 0ல இருந்து 8, இங்க 0ல இருந்து -8 ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த கொடுத்திருக்க நம்பர் நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையுமே 3 ஆல டிவைட் பண்றேன். அப்ப எல்லா நம்பரையும் நான் 3 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னதான் கிடைக்குது? இந்த -8/3ன்றது என்னது? 0க்கும் இங்க 0ல இருந்து +8/3 என்னது? நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றது தெரியும்.
அப்ப ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எதுல இருந்து இருக்கும் நமக்கு 0ன்ற நம்பர்ல இருந்து இருக்கும். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 0. The rational numbers minus 8/3 and 8/3 are equidistant from 0. Next, fourth question. The next rational number in the sequence minus 15/24, 20/-32, minus 25/40 is dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீக்வன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. அதாவது இதே பேட்டர்ன்ல நமக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்றப்ப சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த மீனிங் நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? -15 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 20 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? -25 கொடுத்திருக்காங்க. அப்ப அடுத்த நம்பர் நமக்கு பிளஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கு, அப்புறம் பிளஸ், அப்புறம் மைனஸ், நெக்ஸ்ட் என்னதான் இருக்கும் நமக்கு பிளஸ்ல தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இங்க 15 இருக்கு, நெக்ஸ்ட் என்னது 20. அப்ப 5 ஆட் பண்ணா நமக்கு 20 வருமா? 20 கூட 5 ஆட் பண்ணா 25 வருமா? 25 கூட நெக்ஸ்ட் 5 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 30. நெக்ஸ்ட் கீழ இருக்க நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ், மைனஸ், பிளஸ், அப்ப நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? மைனஸ் அப்படின்றது வரும். இங்க 24 இருக்கு. 24 கூட எதை ஆட் பண்ணா நமக்கு 32 கிடைக்கும்னு பாருங்க. 8 ஆட் பண்ணா கிடைக்குமா? அப்ப 32 கூட 8 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 40 கிடைக்கும். அப்ப 40 கூட 8 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 48. அப்ப இந்த சீக்வென்ஸ் ஃபார்ம்ல வர நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 30/-48. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? the standard form of 58/-78 is dash னு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு டினாமினேட்டர்ல மைனஸ் சைன் இருக்க கூடாது அப்படின்றது. அப்ப அந்த மைனஸை மேல எடுத்துட்டு போய் எழுதினா என்ன கிடைக்கும்? -58/78 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னது நமக்கு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கணும். அப்ப இது எதால கேன்சல் பண்ணலாம்? ரெண்டுத்தையுமே 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 9 2s are 18. இங்க பண்ணா 3 2s are 6, 9 2s are 18 கிடைக்கும். அப்ப -29/39. இது ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டர் என்னவா தான் இருக்கு நமக்கு? 1 தான். அப்ப இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -29/39. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चनல ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 0 is the smallest rational number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0ன்றது தான் smallest rational numberன்னு கேக்குறாங்க. நமக்கு மைனஸ்லயே வரும், நமக்கு rational numbers வரும். அப்போ 0 is a smallest rational number அப்படின்றது நமக்கு என்னது? false. செகண்ட் क्वेश्चन பாருங்க. -4/5 lies to the left of -3/4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணாதான் நமக்கு என்ன தெரியும்? எது லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்றது தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கொடுத்திருக்க நம்பர் -4/5 ஒன்னு, இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? -3/4. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல சேம் நம்பர் வரா போல மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 5 4s are 20ன்றது எல்சிஎம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும்? டினாமினேட்டர்ல ரெண்டு நம்பருக்குமே 20 கிடைக்கணும். இங்க 5 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு 20 கிடைக்கும்? 4. அப்ப மேலேயே நான் 4 ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், 4 4s are 16 வரும். இங்க 4 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு 20 கிடைக்கும்? 5. அப்ப மேலேயே நான் என்ன பண்றேன்? 5 ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வரும். 3 5s are 15 வரும். ஓகேங்களா? அப்ப நம்ம ரெண்டு நம்பரும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்பர் லைன் வரைங்க. இது என்ன வரும் நமக்கு? -15/20. நெக்ஸ்ட் நம்பர் -16/20 அப்படின்னு இருக்குமா? அப்ப எந்த நம்பர் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் நமக்கு என்னது? -16/20. -16/20ன்றது எந்த நம்பர்? -4/5. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? -4/5 lies to the left of -3/4. அப்போ நமக்கு என்னது? லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு நமக்கு? -16/20 தான் இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் என்னது நமக்கு? ட்ரூ. அப்ப therefore ட்ரூ அப்படின்னு முடிச்சிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. -19/5 is greater than 15/-4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் -19/5. செகண்ட் கொடுத்திருக்கிறது 15/-4ன்னு இருக்கு. அப்ப அந்த மைனஸ் மேல போட்டுக்கிறேன். இங்க 4.
ஓகேவா? நியூமரேட்டர்ல சேம் நம்பர் வர டினாமினேட்டர்ல சேம் நம்பர் வரா போல நம்ம பார்க்கணும். இந்த 5க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 20 கிடைக்கும். அப்போ எந்த நம்பரால 5 மல்டிபிள் பண்ணா எனக்கு 20 கிடைக்கும்? 4. அப்போ மேலேயும் கீழே நான் 4ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 19 இன்ட்டு 4 76. அப்போ மைனஸ் 76/20 எனக்கு கிடைக்குது. பிளஸ் இங்க இந்த நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க மைனஸ் 15/4 நான் எதால மல்டிபிள் பண்ண எனக்கு கீழே 20 கிடைக்கும். 5ஆல பண்ணலாமா? அப்போ மேலேயும் கீழே நான் 5ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 15 இன்ட்டு 5 75. அப்போ இந்த ரெண்டு நம்பர் பாருங்க என்ன கிடைக்குது நமக்கு? மைனஸ் 75/20 ஒன்று கிடைக்குது. இன்னொன்று என்ன கிடைக்குது? மைனஸ் 76/20 கிடைக்குது. இப்போ இதுல எது வந்து கிரேட்டரா இருக்கும்? மைனஸ் சைன் வரது அப்படின்றதுனால சின்ன நம்பர் தானே நமக்கு பெருசா இருக்கும். அப்போ சிம்பிள் வந்து நமக்கு இந்த சைடு வரும். அப்போ எது கிரேட்டர்? மைனஸ் 75/20ன்றது தான் கிரேட்டர். மைனஸ் 75/20ன்றது எந்த நம்பர் நமக்கு? மைனஸ் 15/4. இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல? மைனஸ் 19/5 இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 15/4ன்னு கொடுத்துருக்காங்க. therefore ஸ்டேட்மெண்ட் அது நமக்கு ஃபால்ஸ். எதுதான் நமக்கு கிரேட்டர்? மைனஸ் 15/4 அப்படின்ற நம்பர் தான் கிரேட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the average of two rational numbers lies between them அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது நமக்கு என்னது? p/q ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றது பார்த்துருக்கோமா? q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்னு. நான் சிம்பிளா இருக்கிறதுக்காக இந்த நம்பர்ஸ் எடுக்கிறேன். 5 8 அப்படின்னு. இது கீழே என்ன இருக்கிறதா மீனிங்? நமக்கு 1 இருக்கிறது தானே மீனிங். அப்போ நான் சிம்பிளா இருக்கிறதுக்காக 5ம் 8 அப்படின்ற ரெண்டு நம்பர் எடுக்கிறேன். அப்போ நம்பர் லைன்ல இங்க 5 இருக்குன்னு வச்சுங்க, இங்க 6 7 இங்க என்ன இருக்கும்? நமக்கு 8 இருக்குமா? இப்போ ஆவரேஜ் அப்படின்னா என்னது? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 5 + 8 என்ன கிடைக்கும் நமக்கு? இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 5 + 8 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 13 கிடைக்கும். 13 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 6.5 அப்படின்ற நம்பர் கிடைக்குமா? அப்போ இந்த 6.5 அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. இது 6. நெக்ஸ்ட் 6.5 அப்படின்றது இது நமக்கு 6க்கும் 7க்கும் நடுவுல இருக்கும். ஓகேவா? அப்போ 5க்கும் 8க்கும் நம்ம ஆவரேஜ் எடுக்கும் போது அந்த ஆவரேஜ்ன்றது எங்க கிடைக்குது நமக்கு? இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல தான் நமக்கு கிடைக்குது. அப்போ லைஸ் பிட்வீன் them அப்படின்றது நமக்கு என்னது? ட்ரூ. Next question, there are an unlimited number of rational numbers between 10 and 11. என்ன சொல்றாங்க? 10 and 11 இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல அன்லிமிட்டெட் நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ், இன்ஃபைனைட் நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்பர் லைன் வரைஞ்சிங்க. இங்க 10 இருக்குன்னு வச்சுங்க, இங்க 11 இருக்குன்னு வைங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல இன்டீஜரா பார்த்தோம் அப்படின்னா 10ம் 11ம் தான். ஆனா நமக்கு எதுல கேட்டிருக்காங்க? ரேஷனல் நம்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷனல் நம்பர்ல என்னது? நமக்கு p/q ஃபார்ம்ல இருக்கலாம். அப்போ இங்க வரது நம்பரை நான் என்ன எழுதலாம்? இங்க 10.1 10.2 10.3 அப்படி நிறைய போகுமா? இங்க 10.9 நெக்ஸ்ட் 11 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு என்னது? 9 நம்பர்ஸ் இருக்கு பிட்வீன்ல. இப்போ நான் இந்த 10.1க்கு அப்புறமா இந்த 10.1ல இருந்து இந்த 10.2க்குள்ள நான் என்ன எழுதலாம்னா 10.11 10.12 அப்படின்னு எழுத முடியுமா? இந்த ரெண்டு நம்பர் நடுவுல நான் என்ன பண்ண முடியும்? 10.111 10.112 அது போல என்ன பண்ண முடியும்? அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸை எழுத முடியும். அப்போ இது என்ன நமக்கு? there are an unlimited number of rational numbers between 10 and 11 அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. நமக்கு நம்பர் லைன்ஸ்ல என்ன கொடுத்துட்டாங்க? கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருக்கிற இடத்துல எந்த ரேஷனல் நம்பர் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க? -3க்கும் -4க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. இப்போ -3லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நம்பர் எப்படி எழுதுவோம் நம்ம? -3. எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்க? 1 2 3. -3லேருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட், இங்கேருந்து இது வரைக்கும் செகண்ட் பார்ட், நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பார்ட்.
அப்போ 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், கீழே இங்கே போடுவோம். நமக்கு கொஸ்டின் மார்க் எங்கே கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட், செகண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே மேலே என்ன நம்பர் போடணும், நம்ம 2. அப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. 3 × 3 9, 9 + 2 11, 11/3 வரும். இங்கே இருக்க மைனஸ் இங்கே. அப்போ இந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியுது, நமக்கு -11/3. நெக்ஸ்ட் நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் லைன்ல நமக்கு எங்க கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க, இங்க கேட்டிருக்காங்க. இது எந்த சைடு இருக்கு பாருங்க, 0 -1 -2 மைனஸ் சைடுல இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு, நமக்கு 0ல இருந்து இருக்கு. அப்போ -0. எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5, 5 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. அப்போ கீழே 5 போட்டுப்போம். இது எத்தனாவது டிவிஷன்ல இருக்கு, 1 2. அப்போ மேலே நம்பர் வரணும், நமக்கு 2ன்னு வரணும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணுங்க. 5 × 0 0, 0 + 2 2, கீழே இருக்க நம்பர் 5. அதேதான் இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ். அப்போ இந்த நம்பர் என்ன வரும், நமக்கு -2/5. நெக்ஸ்ட் நம்பர் லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இது எந்த நம்பருக்கு அப்புறம் இருக்கு, 1க்கு அப்புறம் இருக்கு. அப்போ 1 எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க பாருங்க, 1 2 3 4, 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அப்போ 4. நம்மளோட கொஸ்டின் மார்க் எந்த இதுல இருக்கு, 1 2 3 தேர்ட் இதுல இருக்கு. அப்போ 3 அப்படின்னு போட்டுக்கணும். இது பிளஸ் சைடு தான் இருக்கு, அதனால நம்ம பிளஸ் சிம்பிள்ல வச்சிருக்கோம். 1 × 4 4, 4 + 3 என்ன கிடைக்கும், நமக்கு 7. அப்போ 7/4 அப்படின்றது ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும், நமக்கு ஆன்சர் 7/4. Next, fourth question. The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that Cn = Ny = Ys and Rt = At = Ti = Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T, I. நமக்கு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. நமக்கு மேலே கொடுத்துருந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, Cn = Ny, Ny = Ys எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே போல் தான் இங்கே Ra = At = Ti = Io, இங்கேயும் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு எந்தெந்த லெட்டர்ஸில் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஒய் கேட்குறாங்க. ஒய் பார்ப்போமா, ஒய் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது எந்த நம்பர்ல இருக்கு, -1ல இருந்து போகுது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், -1. எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க, 1 2 3, 3 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 3 இங்க போடணும். இந்த ஒய்ன்றது எத்தனாவது இதுல இருக்கு, செகண்ட். அப்போ மேலே 2. அப்போ இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -1 × 3 3, 3 + 2 5. அப்போ 5/3 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் n, n என்னது, -1க்கு அப்புறம் வருது. அப்போ -1, 3 டிவிஷனா பிரிச்சிருந்தாங்க. அப்போ 3. இந்த என்னன்றது என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வருது. அப்போ 1. அப்போ மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுப்போம். 3 × 1 3, 3 + 1 4. அப்போ 4/3. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. ஏன்றது எந்த சைடு இருக்கு, நமக்கு பாசிட்டிவ் சைடு 2 இதுக்கப்புறம் இருக்கு. அப்போ 2 எழுதிப்போம். எத்தனை ஃப்ராக்ஷன், எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்காங்க பாருங்க, 1 2 3 4, 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. ஏன்றது ஃபர்ஸ்ட் இதுல வருது. அப்போ 4 2s are 8, 8 + 1 9, 9/4. நெக்ஸ்ட் டீன்றது பாருங்க, 2க்கு அப்புறம் வருது. 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. டீன்றது எப்போ வருது, செகண்ட் டிவிஷன்ல வருது. அப்போ 2. அப்போ என்ன வரும், 4 2s are 8, 8 + 2 10, 10/4 அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டி, டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஐ, ஐன்ற லெட்டர் 2க்கு அப்புறம் வருது. 4 டிவிஷனா பிரிச்சிருக்கிறதுனால 4. ஐன்றது என்னது, நமக்கு தேர்ட், 1 2 3. அப்போ தேர்ட் இதில் வருது. அப்போ 4 2s are 8, 8 + 3 11, 11/4. அப்போ நமக்கு கேட்டிருந்த ஒய் என் ஏ டி ஐயோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் அதோட ரேஷனல் நம்பர்ஸ். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ் ஆகுனா இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.